நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமாக விவசாய முன்னேற்ற கழகம் PACL முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளின் கருத்தின்படி, அதாவது நாடு முழுவதும் PACL நிறுவனத்தில் ஏறத்தாழ 5,85,000 பேர் சுமார் 49,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார்கள். தமிழகத்தில் மட்டும் குறிப்பாக 1 கோடி நபர் 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார்கள். இந்த நிறுவனம் செயல்படுவதற்கு உச்சநீதிமன்றம் கடந்த 2016ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்டு முதலீட்டாளர்களுடைய நலனை கருதி மாண்புமிகு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி லோதா அவர்கள் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு இந்த நிறுவனம் செயல்பட முடக்கப்பட்டாலும் முதலீட்டாளர் நலன் கருதி 6 மாத காலத்தில் முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு பணத்துடன் வட்டியும் அசலும் சேர்த்து வழங்கப்படும் என்று ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கியது. ஆனால் 10 ஆண்டுகள் கழித்தும் இதுவரை சொற்ப தொகையே வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் முதலீடு செய்தவர்கள் பெருத்த பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். எனவே இந்த பணம் கிடைக்க வேண்டி விவசாய முன்னேற்ற கழகம் PACL களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்களுக்காக உறுதுணையாக இருந்து கடந்த 2 வருட காலமாக கடுமையான பல போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தோம். அறவழி போராட்டங்களில் இருந்தும் இதுவரை 35 லட்சம் முதலீட்டாளருக்கு மட்டுமே சொற்ப தொகை வழங்கப்பட்டுள்ளது, முழுவதும் வழங்கப்படவில்லை. எனவே இந்த பணத்தை உச்சநீதிமன்றத்தில் திறமையான வழக்கறிஞர்களை நியமித்து உடனடியாக விரைந்து முதலீட்டாளருக்கு முதலீட்டு பணமும் அசலும் வட்டியும் சேர்த்து திரும்ப வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளிக்கும் கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்க உள்ளோம். இப்பொழுது மத்தியில் ஆளுகின்ற மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு இங்கு தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திலும் கூட்டணி அமைத்துள்ளார்கள். மாண்புமிகு முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமாய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு 2 நாட்களில் இந்த கோரிக்கையுடன் விவசாய சம்பந்தமான கடந்த 5 ஆண்டுகளாக இந்த சர்வாதிகார விவசாய விரோத அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசால் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை நிறைவேற்றுவதற்கு முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய அறவழியில் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போராடிய பொழுது அனைத்து காவல் நிலையங்களும் விவசாய சங்க தலைவர்கள் மீதும் விவசாயிகள் மீதும் போடப்பட்ட பொய் வழக்கை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். விவசாய விளைபொருளுக்கு MS சாமிநாதன் கமிட்டியின் பரிந்துரை அடிப்படையில் மினிமம் செக்யூர் பிரைஸ் MSP கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். நலிவுற்ற கூட்டுறவு சர்க்கரையெல்லாம் நவீனப்படுத்த மேம்படுத்த அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். 60 வயதை கடந்த ஏழை விவசாயிகளுக்கெல்லாம் மாதம் ஊக்கத்தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். பாடுபடும் விவசாயி கலனையில் பாம்பு போன்ற கொடிய சந்துகளால் தீண்டப்பட்டு இறந்தால் இறப்பாளருக்கு 1 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுக்கிறோம். இதையெல்லாம் நிறைவேற்றுகிறோம் என்று வாக்குறுதி அளிக்கின்ற கட்சிக்கு வாக்களிப்போம். எக்காரணத்தை கொண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விவசாயிகளும் PACL களப்பணியாளர்கள் முதலீட்டாளர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். எந்த ஒரு நபரும் விவசாயி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பும் ஒன்றுதான், தற்கொலைக்கு செல்வதும் ஒன்றுதான். ஏனால் கடந்த 5 ஆண்டுகளாக விவசாய குன்ற சட்டத்தில் சிறையில் அடைத்த ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். எனவே அதை புறக்கணிக்கிறோம். ஏற்கனவே அவங்க எங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றுவதாக இந்த PACL பணத்தை திருப்பி தருவ கடந்த தேர்தலில் சொன்னார்கள், நிறைவேற்றவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக PACL களப்பணியாளர் முதலீட்டாளர்கள் 1 கோடி குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து திமுகவுக்கு எதிர்ப்பாக களப்பணியில் ஈடுபட்டு வாக்களிக்க உள்ளோம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக கூட்டணியும் எங்களுடைய இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றும் என்று தேர்தல் ஒரு வாக்குறுதி அளிக்க தவறிவிட்டால் நாங்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பதை பற்றி, அதாவது தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடுவதா நோட்டாவுக்கு வாக்களிப்பதா என்பதை ஒரு சில தினங்களில் இந்த தகவலை கேட்டறிந்து அனைத்து பிரதிநிதிகளையும் கலந்து 2 நாட்களையும் பத்திரிகையாளர் ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளோம்.
தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வந்து அரசுக்கு விரோதமானது இல்லையா? எங்கள் உரிமையை தெரிவிப்பதற்கு அதுவும் ஒரு வகை. விரோதம் என்று சொல்ல முடியாது. இன்னும் நம் நாட்டில் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும், இல்லை என்றால் சிறை தண்டனை சட்டம் இல்லை. நோட்டாவுக்கு வாக்களிப்பதா, தேர்தல் புறக்கணிப்பதா, எங்களுடைய பலகட்ட போராட்டத்தில் ஈடுபட்டோம். அரசின் கவனத்தை ஈர்க்க முடியவில்லை. காதிருந்தும் செவிடர்களாக இருக்கிறார்கள், கண்ணிருந்தும் குருடராக இருப்பார். தேர்தல் டோட்டலா நாங்க வந்து எப்படின்னா 1 கோடி நபர் இருக்கும். ஜனநாயக விரோத செயல் இல்லையா? சட்டம் கிடையாதுங்க, ஜனநாயக விரோத செயல் இல்லையா? 100% வாக்களிக்கணும் மத்திய அரசு சொல்லுது, மாநில அரசு சொல்லுது, தேர்தல் ஆணையம் சொல்றாங்க, மாநில நிர்வாகம் சொல்லுது. அதுக்கு எதிராக போற மாதிரி இல்லையா? நாட்டினுடைய ஜனநாயகத்தை அருமையான கேள்வி, வரவேற்கிறேன். நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு எது? உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சு? இந்த பிஎஸ்எல் நிறுவனம் செயல்படுவதற்கு தடை விதித்தது. ஆனால் ஏறத்தாழ 40,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளான். இந்த பணமெல்லாம் 680 துணை நிறுவனங்களில் உள்ளது, 23 பல கம்பெனிகளில் உள்ளது, 3,85,000 ஏக்கர் நாடு முழுவதும் வாங்கி போட்டுள்ளார்கள். இந்த சொத்துக்களை எல்லாம் 6 மாதத்தில் விற்று முதலும் அசலும் வட்டியும் சேர்ந்து வழங்கப்படும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில கமிட்டி அமைச்சாங்களே, 10 ஆண்டு காலம் அது நிறைவேற்றப்படல. இந்த மத்திய மாநில அரசுகள் மீது கண்டெம்ட் நடவடிக்கை எடுக்கலாம்ல? அப்ப வேற வழி இல்ல. ஜனநாயக ரீதியில் போராடினோம், சிறை செல்கிறோம், அடித்து துன்புறுத்துகிறார்கள். விவசாயிகள் எல்லாம் வாகனத்தில் வைத்துக் கொண்டு ரிமாண்ட் செய்யல, அதாவது மன உளைச்சல் கொடுப்பதற்காக இரவு முழுதும் அலைக்கழிக்கிறார்கள். என்ன செய்ய முடியும்? தேர்தலை தான் புறக்கணிக்க முடியும், எதிர்ப்பு காட்ட நோட்டாவுக்கு தான் வாக்களிக்க முடியும். இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டுல தமிழ்நாட்டில் 39 எம்பி இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல. என்னைக்காவது பாராளுமன்றத்தில் இதை பத்தி பேசியிருப்பாங்களா? 1 கோடி களப்பணியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஒரு லெட்டர் பேரை வச்சுக்கிட்டு இருக்க கட்சி கூப்பிட்டு அறிவாலயத்துல 1 சீட்டு கொடுக்குறேங்கிறீங்க. 1 கோடி ஓட்டு வச்சிருக்காங்க, சீட்டு கேட்கல, நாங்க போட்ட பணத்தை கேட்கிறோம். ஏன் அதெல்லாம் கொடுக்க முடியாதா? அதற்காகத்தான் நாங்கள் எங்கள் கோரிக்கை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பரிசீலிக்கும் என்று நம்புகிறோம். இல்லை என்று சொன்னால் தேர்தல் புறக்கணிப்பா நோட்டா என்பதை அனைவரும் கலந்து ஒரு சில தினங்கள் அறிவிக்கப்படும். செல்லராஜாமணி, தலைவர், விவசாய முன்னேற்ற கழகம்.